என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 19. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வெற்றியும் லதிகாவும் அத்விதா அழகை கண்டு வியந்து அவளிடம் அதை பற்றி விசாரிக்க, அம்மா இப்பவும் தியாகி மாதிரி தான் பேசுவாங்க, இவங்க கிட்ட கேக்குறத விட நீங்க பேசாமலே இருக்கலாம் என்று ருத்ரன் கூற, அப்ப நான் சொன்னது சரிதானா என்று கேட்டான் வெற்றி. ஆமடா, எல்லாமே சரிதான். சரி, நீங்க 2 பேரும் பொறுமையா கிளம்பி கணேஷ் கல்யாணத்துக்கு வாங்க, நாங்க கிளம்புறோம் என்று கூறி வெற்றி லதிகாவோடு விடை பெற்றான். கணேஷும் அவனது வருங்கால மனைவியும் முகூர்த்தம் முடிந்து வீட்டை எட்டியதும் முதல் பந்தியில் அமர்ந்து உண்ட பிறகு கண்டிப்பா 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்துடுங்க என்று கூறிவிட்டுதான் சென்றனர். அத்விதா சித்தி அவள் அணிந்திருக்கும் நகைகளை கண்டு ஏக்க பெருமூச்சு விட்டதோடு அவள் அருகில் வந்து அவளது நகைகளை தொட்டு பார்க்க ஆரம்பித்தார். அவளது வளையல்களை பிடித்து பார்த்தவர், எம்மா எவ்வளவு வளையல், இதுல நல்ல டிசைனா பார்த்து ஒரு 4-5 உன்னுடைய தங்கச்சி மானசாவுக்கு கொடுக்க வேண்டியது தானே என்றார். அதை கேட்டபடியே அங்கு வந்த அப்பா, வசந்தி, ருத்ரன் சாருடைய ஃப்ரெண்டு கல்யாணமாம், ருத்ரன் சாரும் அத்விதாவும் கிளம்புறாங்க, வா நாம புறப்படலாம் என்றார். ருத்ரன் தம்பி ஃப்ரெண்டோட கல்யாணமாவே இருந்துட்டு போகட்டுமே, அதுக்காக கல்யாணம் முடிஞ்ச கையோட மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்னா அந்த கல்யாணத்துக்கு போகணுமா என்ன? ருத்ரன் தம்பி வேணும்னா போயிட்டு வரட்டுங்க, தம்பி வர்ற வரைக்கும் அத்விதா கூட நாம இருப்போம். எதுக்கு 4-5 வளையல உருவுறதுக்கா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி? மானசாவுக்கு 50-60 சவரன் நகை இருக்குது, அதுவும் அத்விதா அம்மாவோடதும் சேர்த்து. அதுல வெறும் 10 சவரனை தன்னடி அத்விதாவுக்கு போட்டு விடலான்னு சொன்னேன், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி போனா போட்டுன்னு நானும் விட்டுட்டேன். ஆனா அத்விதா புருஷன் போட்ட நகையில நீ பங்கு கேக்குற, வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா இப்படி கேப்பியா? ஆமாங்க, நான் இவளை என் பொண்ணா நினைக்கலன்னு குத்தம் சொன்னீங்க, இப்ப என் பொண்ணா நினைச்சு உரிமையோட 4-5 வளையல கேக்குறேன், அதுக்கும் குத்தம் சொல்ல வந்துட்டீங்க. ஆமடி, நீ உரிமையா அத்விதாவுக்கு 10-15 சவரன் போட்டு அனுப்புன பாரு, அந்த உரிமைய நீ இப்ப இங்க வந்து காட்டுற. நீ ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. இல்லங்க, நான் ருத்ரன் தம்பி திரும்பி வந்த பிறகுதான் இங்க இருந்து வருவேன், என் பொண்ண தனியா விட்டுட்டெல்லாம் என்னால வர முடியாது. அதை கேட்டபடியே அங்கு வந்த ருத்ரன், அத்விதா கிளம்பலாமா என்று கேட்டான். இல்ல தம்பி, கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, அத்விதா இங்கே இருக்கட்டும், அவளுக்கு துணையா நாங்க இருக்கோம். ஏளனமாக அவரை பார்த்து சிரித்த ருத்ரன், சுண்ணாம்ப கிரீம்ல கலந்து வச்சு இவ அழகு கெடுக்க நினைச்ச ரொம்ப ரொம்ப அன்பான தாயாச்சே நீங்க. உங்களை நம்பி என்னுடைய மாமனார் வேணும்னா அவருடைய பொண்ணை விட்டுட்டு போகலாம், அந்த நம்பிக்கை எனக்கு உங்க மேல துளி கூட கிடையாது. நான் அத்விதாவோட தான் கல்யாணத்துல கலந்துக்க ஆசைப்படுறேன், நீங்க கிளம்புங்க. அவர் கூறியதை கேட்டு சித்தியும் மானசாவும் அப்பாவும் ஆடி போயினர். தாத்தா கூட கதி கலங்கி நின்றார். என்ன, கிரீம்ல சுண்ணாம்பு கலந்து வச்சாளா? கோபமாக கேட்ட அப்பா அதே வேகத்தில் ஓங்கி சித்தியின் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். சித்தி கன்னத்தை பிடித்துக் கொண்டார். வாடி, மீதிய வீட்டுல போய் வச்சுக்கலாம் என்றவர் சித்தியை இழுத்து செல்ல, வேதனையோடு அவர்களையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த அத்விதா அவர்கள் கண்ணில் இருந்து மறைந்ததும் விழிகளை இழுத்து ருத்ரன் மீது பதித்தாள். வீட்டுல பிரச்சனை வேண்டாம், குழப்பம் வேண்டாம், அப்பா சித்திக்குள்ள சண்டை வேண்டாம், அவங்க நிம்மதி என்னால பறிப்போக கூடாது, அப்படியெல்லாம் நினைச்சுதானே நான் இத்தனை நாள் சும்மாவே இருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே, கடைசி வரைக்கும் உங்க அப்பாவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நீ வேணும்னா நினைக்கலாம், ஆனா அப்படி தெரியாம இருந்தா உன்னுடைய சித்தி எந்த அளவு நஞ்சுன்னு அவருக்கு தெரியாமலே போகும். உன்ன மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு வைக்க எல்லாராலையும் முடியாது, என்னால முடியவே முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் தாங்கிப்பேன், ஆனா உனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, அத உங்க அப்பா கிட்ட சொல்லாம நீ மறைக்கிற, அப்படியெல்லாம் என்னால மறைக்க முடியாது. உன்னை கொடுமைப்படுத்தினவங்கள, உனக்கு அநீதி இழைச்சவங்கள என்னால மன்னிக்கவும் முடியாது, அதுவும் கடைசி வரைக்கும் திருந்தாமலே இருக்கிறவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ரூபாவும் கணவரும் அவரது வீட்டாரும் அங்கு வந்தனர். ஆனா கணேசண்ணா கல்யாணத்துக்கு எங்களுக்கும் அழைப்பு இருக்கு, நாங்க கிளம்பவா? நீங்க வேணும்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க ரூபா கூற. ஆமா ரூபா, ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்ல, ஆனா ஃப்ரெஷ் ஆகணும், நாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம், நீங்க கிளம்புங்க. சரிண்ணா என்று கூறியவள் தன் குடும்பத்தோடு விடை பெற்றாள். அத்விதா, நான் இங்க கீழே ஃப்ரெஷ் ஆயிடுறேன், நீ ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிடு. சரிங்க என்றவள் மாடிக்கு சென்றாள். ஒரு அரை மணி நேரத்தில் இருவரும் தயாராகி புறப்பட்டு விட்டனர். திருமணம் முடிந்து விருந்தும் முடிந்து இருவரும் வீடு வந்து சேரும் போது 10 மணி. வந்ததும் அசதியில் ருத்ரன் அப்படியே படுக்கையில் சாய்ந்தான்.
அவனை ஆசையாய் ஏக்கமாய் பார்த்தபடி அத்விதாவும் படுக்கையில் சாய்ந்தாள். ஆனால் அவளை கண்டு கொள்ளாமல் விழிகளை மூடிக்கொண்டான் ருத்ரன். சிறிது நேரத்தில் அவன் உறங்கியும் போனான். இதே நேரம் அத்விதா வீட்டில் சித்தி கோபத்தின் உச்சத்தில் கத்திக் கொண்டிருந்தார். வீட்டிற்கு வந்த பிறகும் அப்பா சித்தியை வெளுத்து வாங்கிவிட்டார். அந்த கோபத்தில் தான் அவர் கத்திக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு திமிர் இருந்தா என்ன அந்த அத்விதா ருத்ரன் முன்னாடி கை நீட்டி அடிச்சிருப்பீங்க. அங்க அடிச்சதும் பத்தாதுன்னு வீட்டுல வந்து என்ன அடிச்சு வெளுத்துட்டீங்க. எனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதைன்னு தெரிஞ்சே ஆகணும். என்னை இப்படி தூக்கி போட்டு அடிக்கிற அளவு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவர் உறக்க கத்திக் கொண்டே இருக்க அமைதியாக அமர்ந்திருந்த அப்பா எழுந்து வந்து ஓங்கி மீண்டும் அவர் கன்னத்தில் ஒரு அறை விட்டார். உனக்கு இவ்வளவு தாண்டி இந்த வீட்டுல மரியாதை. நாளைக்கே என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். அத்விதா கல்யாணம் முடிஞ்சா உன்னுடைய மனசு மாறும். மானசாவுக்கும் நல்ல ஒரு வரனா பாருங்க. அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கலான்னு நீ சொல்லுவேன்னு நான் ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தேன்டி. ஆனா நீ கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. இனி மேலும் நீ திருந்தவும் மாட்ட, மாறவும் மாட்ட. அந்த நம்பிக்கை எனக்கு இப்ப கொஞ்சம் கூட இல்ல. இனியும் நான் பொறுமையா இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல. செய்ய வேண்டியதை நாளைக்கே செஞ்சிடுறேன். ஓஹோ, உங்களுக்கு அவ்வளவு திமிரா? என்னை இத்தனை நேரம் அடிச்சீங்க, பரவாயில்லன்னு விட்டேன். இப்ப திரும்பவும் என்ன அடிக்கிறீங்களா? இருங்க, இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி நீங்க என்ன கொடுமைப்படுத்துறீங்கன்னு புகார் பண்றேன். ஒரு வாரமாவது உங்களை ஜெயில தள்ளல. நான் வசந்தி இல்ல. ஜெயில கிடந்தாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இன்னைக்கு அடிக்க ஓங்கின உங்களுடைய கை இனிமே என் முன்னாடி உயரவே கூடாது என்று சித்தி தன் செல்லை தேடி எடுத்தார். வசந்தி, நீ போலீஸுக்கு போன் பண்ணி போலீஸ் இங்க வந்தா நான் உனக்கு சாதகமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நீ இவருக்கு செஞ்ச எல்லா கொடுமைகளையும், அத்விதாவுக்கு செஞ்ச கொடுமைகளையும் ஒண்ணு விடாம நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். ஜெயிலுக்கு போக வேண்டியது இவர் கிடையாது, நீதான். தாத்தா கூறியதை கேட்டு சித்தி ஆடி போனார். அப்பா, நீங்களா இப்படி பேசுறீங்க? எனக்கு கை நீட்டி எத்தனை தடவை அடிச்சாரு. அதெல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. அப்படி இருந்தும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நான் உங்க பொண்ணுப்பா. ஆமா, அதனாலதான் நீ செஞ்ச எல்லா கொடுமைகளையும் நானும் பார்த்தும் பார்க்காம விட்டுட்டேன். அவர் உன்னை அடிச்சது எனக்கு தப்பா தெரியல. சித்தி கோபமாக சென்று அவரது படுக்கையில் வீழ்ந்தார். வழக்கமாக சித்தி இப்படி படுத்து விட்டால் அவரை சமாதானம் செய்யும் அப்பா இப்போது கண்டு கொள்ளவே இல்லை. அன்றைய தினம் ஓடி போனது. மறுநாள் காலை 10 மணி ஆகியும் சித்தி படுக்கையை விட்டு எழவில்லை. அப்பா தனியாக காலை உணவை சமைத்து தாத்தாவுக்கும் மானசாவுக்கும் கொடுத்து அவரும் உண்டார். ஆனால் மானசா சாப்பிடவில்லை. தனியா சமைக்க தெரிஞ்ச திமிர்ல என்ன கண்டுக்கலையா? இருக்கட்டும், இது எத்தனை நாள் போகுதுன்னு நானும் பாக்குறேன் சத்தமாக கூறியவர் படுக்கையை விட்டு எழவே இல்லை. உடைமாற்றி வெளியே சென்ற அப்பா மதியத்திற்குள் திரும்பி வந்து விட்டார். அப்போதும் சித்தி படுக்கையில் தான் கிடக்கிறார். அறைக்குள் வந்த அப்பா, இந்தா இதுல கையெழுத்து போடு என்றார். முதுகை காட்டி படுத்திருந்த சித்தி திரும்பி பார்த்தார். அப்பா கையில் சில காகிதங்கள். இது என்ன? திமிராக கேட்டபடி எழுந்து அமர்ந்த சித்தி அதை கையில் வாங்கி வாசித்து அதிர்ந்தார். விவாகரத்து பத்திரம். விவாகரத்து பத்திரமா? ஆமா, நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கை இனி எனக்கு தேவையில்லை. இனி உன் கூட சேர்ந்து வாழ என்னால முடியாது. உனக்கு பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கை போதும். எனக்கும் நிம்மதி வேணும், சுதந்திரம் வேணும். நீ இதுல கையெழுத்து போட்டு கொடுத்தா நம்ம 2 பேரும் ஒரே மனசா விவாகரத்து பண்ண ஒத்துக்கிட்டதா கோர்ட்டுக்கு புரியும். கோர்ட்டு விவாகரத்து கொடுத்துடும். இன்னைக்கு வரைக்கும் நான் சம்பாதிச்ச காசுல 5 காசு கூட எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துடுறேன். இந்த வீட்டையும் உனக்கே கொடுத்துடுறேன். இந்த வீடு பேர்ல லோன் இருக்கு, அதை நானே கட்டிடுறேன். சொத்து சொகம் எதுவும் வேண்டாம். நிம்மதியான ஒரு வாழ்க்கை மட்டும் எனக்கு போதும். சாகுற வரைக்கும் உன் கூட என்னால இப்படி போராடிட்டு இருக்க முடியாது. என்னுடைய உடம்புல அதுக்கு தெம்பு இல்ல. அப்பா பேச பேச சித்தி பேய் அறைந்தார் போல் அப்பாவை பார்த்தார். இல்லங்க, நான் கண்டிப்பா இதுல கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன். வேண்டாம், நீ கையெழுத்து போட வேண்டாம். ஆனா உன்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு விவாகரத்து கேட்டு நான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவேன். சாட்சிக்கு மாமா இருக்காரு. நீ எனக்கு பண்ண கொடுமைகள், அத்விதாவுக்கு பண்ண கொடுமைகள் எல்லாத்தையும் மாமா வந்து சாட்சியா சொல்லுவாரு. எனக்கு ஈஸியா விவாகரத்து கிடைச்சிடும். அப்பவும் சொத்துல எனக்கு 5 பைசா கூட தேவையில்லை. உனக்கே கொடுத்துடுறேன். சித்தி இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை. என்னப்பா, நீங்க எனக்கு எதிராக கோர்ட்டுல சாட்சி சொல்லுவீங்களா என்று கேட்டார். ஆமாமா, கண்டிப்பா சொல்லுவேன். இனிமேலாவது உன்னுடைய டார்ச்சர்ல இருந்து விடுபட்டு இந்த மனுஷன் நிம்மதியா வாழட்டும். அதுக்காக நான் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன்.
அதை கேட்டதும் அழுதபடியே எழுந்து ஓடி வந்த சித்தி அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் அப்பா கண்டு கொள்ளவே இல்லை, அங்கிருந்து சென்று விட்டார். மானசாவும் இதை எதிர்பார்க்கவில்லை. இப்பதான் உன்னுடைய புருஷன் சரியான ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அத்விதாவை ருத்ரன் கிட்ட இருந்து பிரிச்சு மானசாவை அவருக்கு கட்டி வைக்கணும்னு நீ எப்படி ஆசைப்பட்ட? இப்போ பாதி வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்ச உனக்கு விவாகரத்து கொடுக்கறதா மாப்பிள்ள சொன்னதும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற. அடுத்தவங்க வலிய புரிஞ்சுக்காத உனக்கு இந்த தண்டனை சரியானதுதான். நான் கூட நீ செஞ்ச எல்லா தப்பையும் கண்டுக்காம அப்படியே மன்னிச்சு விட்டுட்டேன். பெத்த பொண்ணாச்சேன்ற பாசம். ஆனா எப்போ அத்விதாவோட கிரீம்ல சுண்ணாம்பு கலந்து வச்சேன்னு ருத்ரன் தம்பி சொன்னாரோ அப்பவே உன்னை தலை முழுகிட்டேன். இதுக்கு மேலேயும் உன்னை சும்மா விட எனக்கும் மனம் இல்ல. நான் கிளம்புறேன். மாப்பிள்ள என்னை எப்ப கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன். அதுக்கெல்லாம் வழி வைக்காம அவருக்கு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடு என்று கூறிய தாத்தா அப்போதே புறப்பட்டு விட்டார். பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.